பலாந்திரவை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி பி. ராதிகா ராஜா பொன்னாடை நிறுவனத்தை கௌரவிக்கப்படுகிறது. பலாந்திரவை ஊராட்சி மன்ற கவுன்சிலர் அவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை நிறுவனத்தை கௌரவிக்கப்படுகின்றது. ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்களது நிர்வாகமாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு எங்களது நிர்வாகத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. சகர்கொண்டை ஊராட்சி மன்ற தலைவர் திரு அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. முத்திரையினர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். முருசோசை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை பலாக்கரசை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உயர்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் சகண்டே வலசை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சமய வலசை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சதயன் வலசை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கலைவரணி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தென்னமலை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் அமர்நாளை வரும்படி எப்படியும் கேட்டுக்கொள்கின்றோம். சின்னாண்டி வலசை கிராமத்தை சேர்ந்தவர்கள் அமர்நாளை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எங்களது வாழவந்த அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பான முறையில் மேளங்கள் வாத்தியங்கள் அமைத்துக் கொடுத்த விருதுநகர் ஊரை சேர்ந்த டாக்டர் ராமசாமி ஐயா அவர்கள் அம்மனாலை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு எங்களது ஊரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அம்மனாலை வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
முறைக்கு எடுத்துக்காட்டிய பத்திரிகை நிருபர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிருபர்கள் அம்மன் ஆலயம் என்பவர் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு ஊராட்சி பவர் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களது பாலாந்திரவை அருள்மிகு ஸ்ரீ பாலவந்த அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பான முறையில் மிகுந்த சிறப்புடன் கையூரிலிருந்து யானை வாகனத்தை அழைத்து வந்து கும்பாபிஷேக விழா நடத்தி சென்ற யானை குமார் அவர்கள் அம்மன் ஆலய முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பாலாந்திரவை அருள்மிகு ஸ்ரீ பாலவந்த அம்மன் ஆலயத்தில் பாலாலயம் செய்தது முதல் கும்பாபிஷேகம் செய்தது வரை முழு ஒத்துழைப்பு கொடுத்து கோவில் வேலைகளை சிறப்பான முறையில் சுற்று வட்டார கிராமத்தார்கள் அனைவரும் இயக்கும் வகையில் செய்து கொடுத்த வேலைப்பாடுகள் அமைத்துக் கொடுத்த ராமநாதபுரம் ஸ்ரீ சிவா பாண்டி அம்மன் ஆலயம் என்பதாக ஒரு படி கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய சபதி ஸ்ரீ சிவா பாண்டித்துறை அவர்கள் அம்மன் ஆலயம் என்பதாக ஒரு படி கேட்டுக்கொள்கின்றோம். கொண்டாடை குறித்து எங்கள் ஊரின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. ஆலய புரோகிதர் திரு சிவானந்தம் ராமேஸ்வரம் எங்கிருந்தாலும் அம்மன் ஆலயம் என்பதாக ஒரு படி கேட்டுக்கொள்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் கிராமத்தில் ஸ்ரீயம்பாக எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் மிக ஸ்ரீ பாலவந்த அம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தீஷேக விழா இன்று 12/12/2013 அன்று சீரம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சுற்று வட்டாரத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அனைவரும் அம்மனின் அருளை பெற்றார்கள். இன்று ஊரின் கிராமத்தின் சார்பாக நிர்வாக குழுவின் சார்பாகவும் சிறப்பு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை 6 மணி 250 திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அது சமயம் அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையும் சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இரவு 10 மணி அளவு தேவ பாலாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அது சமயம் அனைத்து கிராம மக்களும் தவறாது கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கிராம நிர்வாகத்தின் சார்பாக